நம்ம தளபதி விஜய் அவருடைய நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பில் தற்போது உருவாயிட்டு வர படம் தான் அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய குட். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வருகிற ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நேற்றை நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பை படக்குழு அதிகாரப்பூர்வமாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜயுடைய கோட் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு மாலை 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. நம்ம நேற்று சொல்லியிருந்தது போலவே தளபதி விஜய் தான் இந்த ஒரு சாங்கை பாடுறாரு. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு தளபதி விஜய் மற்றும் யுவன் சங்கர் ராஜா காம்போல இந்த படம் வரும்போது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தற்போது பார்த்தோம் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல தளபதி விஜய் இந்த ஒரு சாங்கை பாடுறாரு அப்படின்னும் போது நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்தது போலவே இந்த சாங் பார்த்தோம் அப்படின்னா பப்புல கொண்டாடக்கூடிய ஒரு சாங்கா தான் இருக்க போகுது. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பப்புல இருக்கக்கூடிய அந்த சரக்கு பாட்டில் அது எல்லாமே இருக்க மாதிரி வெங்கட் பிரபு அப்படின்னாலே பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டியை செலிப்ரேஷன் பண்ற அளவுக்கு தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் இருக்க போகுது அப்படின்றது தற்போது உறுதியாயிருக்கு. கண்டிப்பா தளபதி விஜய் அவருடைய அந்த வாய்ஸ்ல வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் ஒரு எனர்ஜியான ஒரு சாங்கா இருக்கும். அதுல மட்டும் எந்த விதமான மாற்று கருத்துமே தேவையில்ல. நாளைக்கு மாலை 6 மணிக்கெல்லாம் இந்த சாங் பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் உடைய பிளேலிஸ்ட்ல பிளே ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் புத்தாண்டு பேசலாம் ஒரு தரமான ஒரு சாங்கா இந்த சாங் இருக்க போகுது. அது நாளைக்கு மாலை 6 மணிக்கு வெளிவரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தற்போது கோட் படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கு. 15 நாட்கள் பிளான் பண்ணி படக்குழு போயிருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஷூட்டிங் முடிய போகுது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. விரைவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு படக்குழு தமிழ்நாடு திரும்ப காத்துட்டு இருக்காங்க.